எலும்பும் சதையுமாக அள்ளி புதைத்ததை மறக்க முடியுமா? வரலாற்றை மறக்காமல் மறைக்காமல் எமது அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும். இதுதான் அறிவு ஆயுதத்தை கையில் எடுப்போம், செயற்படுவோம். இதுதான் எம் தேசத்திற்கான எமது கடமை. இதை விளக்க திருமதி ஜெயா மகேந்திரன் அவர்களின் மாணவர்கள் வழங்கும் நாடகம். நாள் நல்ல நாளாக இருக்க நீதான் துணையப்பா. அம்மினும் நிம்மதியாக வாழ பணி செய்யப்பா. யாரு அதங்கிற சரகனா இப்படி வந்தேரு இன்றைக்கு நேரத்துக்கு வலிக்கிட்டு வந்திருக்கிறாய். ஏதாவது விசேஷமா? அது எங்கட காணாமல் ஆகப்பட்டோர் சங்கதினர் இனப்படுகொலை நடந்த எங்கட இடங்களெல்லாம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். அதுதான் நாங்களும் போய் உதவி செய்ய வேண்டும். ஓமோ, நான் கேள்விப்பட்டேன் தான். நேற்று நல்லூர் கந்தசாமி கோவில் அடியில் கொடுத்தார்களாம். இன்றைக்கு நம்மளோட நந்தி கணக்கில் வச்சு குடிக்கணும். அதான் நாங்களும் போய் கொஞ்சம் எங்கட பங்களிப்பையும் செய்ய வேண்டும். நீ வாரியோ? வரலாம் தான். ஆனால் என் மனைவி என்ன சொல்லுவான்னு தெரியாது. இப்பதான் வாரம் பிள்ளை. நீ வா வேணும். இந்த நந்தி கலவரைக்கும் ஒருக்கா போய் அட்டி பார்ப்போம் என்று. இந்த கஞ்சி குடிக்கணும் என்று நான் கேள்விப்பட்டேனா? ஓமோ, அதுதான். நீ வா வேணும் பிள்ளை. அங்க போனா உங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்துடும். ஒரு காலத்துல எப்படி தலைநிமிர்ந்து வாழ்ந்தாங்க, இப்ப அதை நினைச்சா பெருங்கவில்லைதான். என்ன செய்யறது? எங்களுக்கு கிடைச்ச சாபக்கேடுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுக்கு என்று ஒரு காலம் பெறாமலா போகும். 21ஆம் நூற்றாண்டுல நிகழ்ந்த மிகப்பெரிய இனப்படுகொலை என்றால் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைதானே. நினைச்சால் எனக்கு இப்ப தலையே சுற்றுது. மரபம் என்றாலும் முடியாதா? சரி சரி, இப்ப இதை பத்தி கதைக்கு தொடங்கினால் நீ பார்த்த இயலாது. வெயில் கொளுத்து முதல் ஒருக்கா போயிட்டு வரலாம். நீ போய் கொஞ்சம் அரிசியை எடுத்து கொண்டு வா. சரி சரி, நான் போய் அரிசியை எடுத்து கொண்டு வரேன். நீங்க வழிகொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கார்மகள் என்பவர் யூடியூப் சேனலுக்காக. இப்போது நான் நின்று கொண்டு இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேராவளம் நடந்தது. அதே இடத்தில் தான் நிற்கின்றோம். இங்கே இந்த இடத்தில் தான் பல்லாயிரம் கணக்கான இனத்தை உலகமே ஒன்று கூடி இனவழிப்பு செய்தது. உலக நாடுகளினால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளினால்
வாங்கோ நாங்க அந்த நந்தி கடற்கரைக்கு சென்று என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்கோ வாங்கோ வந்து இந்த கஞ்சியை குடியுங்கோ. என்னம்மா வெறும் தண்ணி அரிசியுமா? பால் உப்பு எல்லாமே போட்டு கஞ்சி காய்ச்ச மாட்டீங்களா? ஒரு காலத்துல சத்து கஞ்சி காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்த கை இது. இப்படி கஞ்சி காய்ச்சுறோம். இதுதான் நான் யுத்தத்தின் கடைசி காலங்களை காய்ச்சி எல்லாரும் குடிச்சது. இதை குடிச்சு கொண்டுதான் எங்களோட பிள்ளைகளும் களத்தில் நின்று பெயர். அந்த கஞ்சியை குடிக்க வந்து பரிசையில நின்ற எத்தனை பேர் இந்த தலையில குண்டு விழுந்து செத்து போச்சினான். அதை பற்றி கதைச்சா இப்ப நெஞ்சு வடிக்கிற மாதிரி கிடக்குது. எதிரி சுத்தி வளைச்சு போட்டால் ஒரு இடமும் தப்பிக்க இயலாது. எல்லாரையும் இந்த நந்தி கடலால போக வச்சுவன். அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாமல் மானத்தை இந்த நந்தி கடலில் கரைச்சு போட்டு உயிரை கையில பிடிச்சு கொண்டு போனோம். அங்கப்பட்ட துன்பங்களையும் வேதனைகளையும் சொல்லி உங்களுக்கு விளக்க எங்கள்கிட்ட வார்த்தைகள் இல்லை. அன்னைக்கு என்ற பிள்ளையை அவங்களோட கையில கொடுத்து நான் இந்தா திரும்பி கொண்டு வரணும் என்று அவங்களுக்கு துணை போற கேவலம் கட்ட தமிழன் தான் என்னிடம் சொன்னான். இன்றைக்கு 17 வருஷமாச்சு. இன்னும் என்ற பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாது. நாங்க எத்தனை போராட்டங்களை செய்து பார்த்துட்டோம், ஒரு பதிலுமே இல்லை. என்னை போல எத்தனை அம்மாக்கள் அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளை தொலைத்து விட்டு நிற்கின்றார்கள். எங்கட காலம் முடிந்தாலும் அடுத்த சந்ததியினராகிய நீங்கள் இதற்கான பதிலை காண வேண்டும் என்று கெஞ்சி நிற்கின்றேன். அதுதானே பாருங்கோ, எல்லாத்தையும் படப்பிடிச்சு எங்கட இந்த யூடியூப் சேனலுக்கு போட்டா உலகத்தில் மூல முடுக்கெல்லாம் வாழ் எங்கட இனத்துக்கு போய் சேரும். இந்த ஒவ்வொரு ஆதாரங்களும் தான் நமக்கு விடியலை தர ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். அதென்றால் உண்மைதான், எதற்கும் ஆதாரம் தேவைதான். ஆனால் இப்ப எல்லாம் இந்த புதிய தொழில்நுட்பத்தினால சனம் எதை நம்ப மறக்குது. என்னை சொல்லுறீங்க? நாங்க பட்ட துன்பம் எல்லாம் பொய்யா? எந்த ஒரு இனத்திற்கும் நடைபெறாத ஒரு இன அழிப்பை நாம் கண்டோம். உலகத்துல பல நாடுகளில் போர் நடந்தாலும் எங்களோட முள்ளி வாய்க்காலில் நடந்தேறிய போல எங்கேயும் நடைபெற்றதாக வரலாறு இல்லை. வலி சுமந்த மண் எங்கள் முள்ளி வாய்க்கால் மண். இப்ப வாங்க எல்லாருக்கும் இந்த கஞ்சியை கொண்டு போய் கொடுப்போம்.